வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் தலைப்ப பத்தி ஆழமா பேசப் போறோம். இது ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பல வருஷமா நம்ம கூட இருக்கிற ரொம்ப கனமான ஆனா பயங்கரமா சத்தம் போடுற நம்ம ஹெவிவெயிட் சாம்பியன் டீசல் ஜெனரேட்டர். இன்னொரு பக்கம் ரொம்ப அமைதியான, வேகமான, ஸ்மார்ட்டான புது போட்டியாளர் பியோர் பவர் 30.0. சொல்லப்போனா இந்த காலத்துல பவர் கட் ஆனா டீசல் ஜெனரேட்டரை நம்புறது கையில லேப்டாப் வச்சுக்கிட்டு டைப்ரைட்டர் யூஸ் பண்ற மாதிரி தான். எங்ககிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆழமா அலச போறோம். இது வெறும் ரெண்டு மெஷினை பத்திய ஒப்பீடு இல்ல, இது உங்க பணம், உங்க வசதி, உங்க எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. கரெக்ட். நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது ரெண்டு தயாரிப்புகளுக்கு நடுவுல நடக்கிற போட்டியை விட ரெண்டு வேற வேற தத்துவங்களுக்கு நடுவுல நடக்கிற போட்டி. ஒன்னு பழங்காலத்துல சிக்கிக்கிட்ட ஒரு டெக்னாலஜி, இன்னொன்னு எதிர்காலத்துக்காகவே டிசைன் பண்ண ஒரு புது அணுகுமுறை. அருமை. அப்போ முதல் சுற்றுக்கு போலாமா? ஒரு யூசரா பவர் கட் ஆன உடனே எனக்கு என்ன அனுபவம் கிடைக்கும்? டீசல் ஜெனரேட்டர் ஆன் ஆன உடனே வர்ற அந்த உணர்வுல இருந்து ஆரம்பிக்கலாமே. எனக்கு அது நல்லாவே தெரியும். திடீர்னு ஒரு காதை கிழிக்கிற சத்தம். ஆமா, அந்த சத்தம் தான் முதல் வித்தியாசம். கிட்டத்தட்ட 95 டெசிபல். 95 டெசிபலா? ஆமா, அது எவ்வளோ அதிகம்னா ஒரு பெரிய லாரி என்ஜினை உங்க வீட்டு ஜன்னலுக்கு வெளியில ஃபுல் ஸ்பீட்ல ஓட விடுறதுக்கு சமம். அதோட அந்த புகையும் மறக்கக்கூடாது. அது ஒரு நச்சு புகை. அந்த சத்தமும் புகையும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பவர் போனதுக்கு அப்புறம் ஜெனரேட்டர் ஓட ஆரம்பிக்க கொஞ்சம் டைம் ஆகுமே. அந்த தாமதம் ஏன்? அதனால என்ன பாதிப்பு? இது ஒரு முக்கியமான கேள்வி. டீசல் ஜெனரேட்டர் ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். அது ஸ்டார்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு வந்த பிறகுதான் கரண்ட் வரும். இந்த முழு ப்ராசஸுக்கும் ஒரு 10லிருந்து 60 வினாடிகள் வரைக்கும் ஆகலாம். ஒரு நிமிஷம் 10லிருந்து 60 வினாடிகளா? அது ஒரு பெரிய கேப் மாதிரி தெரியுதே. ஆமா, நீங்க ஒரு முக்கியமான ஆன்லைன் மீட்டிங்ல இருந்தா என்ன ஆகும்? உங்க கனெக்ஷன் கட் ஆகிடும். இல்ல உங்க ஆபீஸ்ல சர்வர் ஓடிட்டு இருந்தா இந்த திடீர் பவர் கட்னால டேட்டா லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அந்த கொஞ்ச நொடிகள் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கலாம். சரி, இது டீசல் ஜெனரேட்டரோட நிலைமை. இப்போ பியோர் பவர் அனுபவத்துக்கு வருவோம். அது இதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கும்னு சொல்றீங்க. அது எப்படி? முற்றிலும் நேர்மாறு. முதல்ல சத்தமே இருக்காது. முழுமையான அமைதி. அது ஓடுதா இல்லையான்னு அதோட டிஸ்பிளேயை பார்த்தாதான் தெரியும். புகையும் கிடையாது. அதனால நீங்க வீட்டுக்குள்ள கூட வச்சுக்கலாம். ஆனா உண்மையான ஆச்சரியம் அதோட வேகத்துல தான் இருக்கு. வேகம்னு சொல்றீங்க? எவ்வளவு வேகமா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும்? பவர் கட் ஆனதுக்கும் பியோர் பவர் சப்ளை கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற நேரம் வெறும் 4 மில்லி வினாடிக்கும் குறைவு. என்ன சொன்னீங்க? 4 மில்லி வினாடியா? அது எவ்வளவு வேகம்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். நிச்சயமா. நீங்க ஒரு தடவை கண்ணை சிமிட்டுறதுக்கு 300லிருந்து 400 மில்லி வினாடிகள் ஆகும். அதோட ஒப்பிடும்போது இது பல மடங்கு வேகம். சொல்லப்போனா உங்க வீட்ல கரண்ட் போனதே உங்களுக்கோ இல்ல உங்க கம்ப்யூட்டருக்கோ தெரியாது. அப்பா, அனுபவத்துல இது ஒரு தெளிவான வெற்றிதான். சத்தமில்ல, புகையில்ல, தாமதமும் இல்ல. சரி, அடுத்ததா எல்லார் மனசுலயும் வர்ற கேள்வி, பணம். ஆரம்ப விலைய பார்த்தா டீசல் ஜெனரேட்டர் கொஞ்சம் விலை கம்மியா தெரியுது. பியோர் பவர் 7.5 லட்சம், டீசல் ஜெனரேட்டர் 6.5 லட்சம். இந்த 1 லட்ச ரூபா வித்தியாசத்தை பார்த்து நிறைய பேர் ஜெனரேட்டரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது ஒரு ரொம்ப பொதுவான சந்தேகம். இங்கதான் நாம மொத்த உரிமையாளர் செலவு, அதாவது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை புரிஞ்சுக்கணும். மொத்த உரிமையாளர் செலவா? அப்படின்னா? அதாவது ஒரு பொருளை வாங்கும்போது கொடுக்கிற விலை மட்டும் அதோட உண்மையான விலை இல்ல. அது அடுத்த 10 வருஷத்துக்கும் இயக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகணும் சேர்த்து பார்க்கணும். ஓ, சரி சரி. ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு பிரிண்டர் வாங்குற மாதிரி. பிரிண்டர் விலை கம்மியா இருக்கும், ஆனா அதுக்கு வாங்குற இங்க் கார்ட்ரிட்ஜ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதே கணக்கு தான் இங்கேயும். அருமையான உதாரணம். அப்போ இந்த ரெண்டு மெஷினுக்கும் அடுத்த 10 வருஷத்துல ஆகுற செலவை நம்பர்ஸோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. முதல்ல டீசல் ஜெனரேட்டர். ஆரம்ப விலை 6.5 லட்சம். அது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஓட்டுறதா வச்சுக்கலாம். அப்போ 10 வருஷத்துல டீசலுக்கு மட்டும் நீங்க செலவு பண்றது சுமார் 42.5 லட்சம் ரூபாய். என்னது, 42.5 லட்சமா? வெறும் டீசலுக்கு மட்டுமா? ஆமா. அப்போ ஆரம்ப விலையும் சேர்த்து மொத்த செலவு சுமார் 49 லட்சம் வரும். இதுல மெயின்டெனன்ஸ் செலவு சேர்க்கல. நம்பவே முடியல. சரி, பியோர் பவர் கணக்கு? அதோட ஆரம்ப விலை 7.5 லட்சம். இது கரண்ட்ல சார்ஜ் ஆகுது. அதே 10 வருஷத்துல இதுக்கான கரண்ட் பில் வெறும் 9.5 லட்சம் ரூபாய் தான் வரும். அப்போ மொத்த செலவு வெறும் 17,10,000 தான். அப்படி என்றால் ஒரு பக்கம் 49 லட்சம், இன்னொரு பக்கம் 17 லட்சம். கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மேல சேமிப்பு. இது சின்ன வித்தியாசம் இல்ல, ஒரு மிகப்பெரிய நிதி முதலீடு மாதிரி தெரியுது. மிக சரியா சொன்னீங்க. நீங்க டீசலுக்காக பணத்தை எரிக்கிறதுக்கு பதிலா அந்த பணத்தை உங்க பிசினஸ்ல முதலீடு பண்ணலாம்.
அதோட டீசல் விலை ஏறிட்டே போகுது. அந்த ரிஸ்க்கும் இதுல இல்ல. இந்த கணக்கே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை காட்டுது. இந்த வித்தியாசத்துக்கு காரணம் அதோட டெக்னாலஜி தானே. அந்த செயல்திறன்ல என்னதான் வித்தியாசம்? ஆமா, இந்த நிதி வித்தியாசத்தோட மூல காரணமே செயல்திறன் தான். ஒரு டீசல் ஜெனரேட்டரோட செயல்திறன் வெறும் 30% மட்டும்தான். என்னது 35% தானா? அப்போ நான் 100 ரூபாய்க்கு டீசல் போட்டா எனக்கு 35 ரூபாய்க்கு மட்டும்தான் கரண்ட் கிடைக்குதா? மீதி 65 ரூபாய் என்ன ஆகுது? அதுதான் விஷயமே. அந்த மீதி 65% சக்தி முழுக்க வெப்பமாகவும் புகையாகவும் அந்த காதை கிழிக்கிற சத்தமாகவும் வீணாகுது. சொல்லப்போனா உங்க பணம் புகையா மாறுது. ஓ, ஆனா பியூர் பவரோட செயல்திறன் 97%. நீங்க கொடுக்கிற கரண்ட்ல வீணாகிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப வித்தியாசம். சரி, இந்த புது டெக்னாலஜில வேற என்ன ஸ்பெஷல் அம்சங்கள் இருக்கு? சூரிய சக்தியோட இதை கனெக்ட் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டேன். ஆமா, இதுதான் இதுல இருக்கிற உண்மையான கேம் சேஞ்சர். பியூர் பவர் சோலார் பேனல்களோட சேர்ந்து வேலை செய்யற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம கரண்ட் பில்ல குறைக்கலாமா? குறைக்கலாம், ஏன் ஜீரோவாக்கவே முடியும். பகல்ல சோலார்ல இருந்து வர இலவச கரண்ட்டை பியூர் பவர்ல சேமிச்சு ராத்திரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இத டீசல் ஜெனரேட்டர்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுல பை டைரக்ஷனல் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு புரட்சிகரமான அம்சம். உங்க சோலார் பேனல் உங்க தேவைக்கு அதிகமா கரண்ட்டை உற்பத்தி பண்ணுச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட்டை நீங்க திரும்ப கரண்ட் போர்டுக்கு விற்க முடியும். அப்படியா? அப்ப நம்ம சம்பாதிக்கவும் முடியுமா? நிச்சயமா, உங்க மின் கட்டணத்தை குறைக்கிறதோட வருமானம் ஈட்டவும் இது ஒரு வழி. உங்க வீடே ஒரு சின்ன பவர் ஸ்டேஷன் மாதிரி மாறிடும். கேட்கவே ரொம்ப நவீனமா இருக்கு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. டீசல் ஜெனரேட்டர்ஸ் பல வருஷமா பயன்பாட்டுல இருக்கு. அது ஒரு நிரூபிக்கப்பட்ட டெக்னாலஜி. இந்த புது பேட்டரி டெக்னாலஜியோட ஆயல் பத்தி சிலருக்கு சந்தேகம் வரலாம் இல்லையா? இது ஒரு மிக நியாயமான கேள்வி. டீசல் என்ஜின் ஒரு முதிர்ச்சி அடைந்த தொழில்நுட்பம் தான், சந்தேகமே இல்ல. ஆனா முதிர்ச்சி அடைந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு காலாவதியானதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு டீசல் ஜெனரேட்டர்ல நூத்துக்கணக்கான நகரும் பாகங்கள் இருக்கு. எவ்வளவு பாகங்கள் இருக்கோ அவ்வளவு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அதுக்கு அடிக்கடி ஆயில் மாத்தணும், ஃபில்டர் மாத்தணும்னு பராமரிப்பு தேவைப்படுது. சரி, புரியுது. அப்போ பியூர் பவர்ல? பியூர் பவர்ல நகரும் பாகங்கள் கிட்டத்தட்ட இல்லவே இல்ல. அதனால அதோட நம்பகத்தன்மை அதிகம், பராமரிப்பு தேவையும் 0. நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு மறந்துடலாம். அதோட இதுல டச் ஸ்கிரீன், மொபைல் ஆப் மானிட்டரிங், அப்புறம் OTA அப்டேட்ஸ் மாதிரி ஸ்மார்ட் அம்சங்களும் இருக்கு. OTA அப்டேட்ஸ்னா? உங்க ஸ்மார்ட் போனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வர்ற மாதிரி இந்த மிஷனும் இன்டர்நெட் மூலமா தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கும். காலப்போக்கில் இது இன்னும் ஸ்மார்ட்டா மாறும். ஆனா டீசல் ஜெனரேட்டர் 10 வருஷம் கழிச்சும் வாங்கினா அப்படியே தான் இருக்கும். இப்போ அதோட அமைப்பு, வசதிய பத்தி பேசலாம். ஒரு 40 kVA டீசல் ஜெனரேட்டர் எடை கிட்டத்தட்ட 1270 கிலோ. அதை வைக்கிறதுக்கே ஒரு சிமெண்ட் தளம் போடணும். அதுவே ஒரு பெரிய வேலை. ஆமா, ஆனா பியூர் பவர் 30.0ஓட எடை வெறும் 380 கிலோ தான். அதுக்கு கீழே வீல்ஸ் இருக்கிறதால நீங்க ஈஸியா எங்க வேணாலும் நகர்த்திக்கலாம். இதுக்கு பெரிய சிவில் வேலை எதுவும் தேவையில்லை. அதோட உங்க தேவை அதிகமாகும் போது 9 யூனிட் வரைக்கும் இணைச்சு அதோட திறனை 300 கிலோவாட் வரைக்கும் அதிகப்படுத்தலாம். ஆனா டீசல் ஜெனரேட்டர்ல அது முடியாது. ஆக நம்ம இந்த உரையாடலை திரும்பி பார்க்கும்போது அனுபவம், செலவு, தொழில்நுட்பம், வசதின்னு எல்லா விதத்திலையும் இந்த புது டெக்னாலஜி தான் முன்னாடி இருக்கு. இது ஒரு அப்கிரேட் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான மாற்றம். முக்கியமான செய்தி இதுதான். பியூர் பவரை தேர்ந்தெடுக்கிறது பவர் கட்டை நீங்க பார்க்குற விதத்தையே மாத்துது. ஒரு சத்தமான, அதிக செலவு வைக்கிற பிரச்சனையிலிருந்து அமைதியான, ஸ்மார்ட்டான, பணத்தை சேமிக்கிற ஒரு தீர்வுக்கு மாறுறீங்க. நீங்க ஒரு பிரச்சனையை வாங்குறதுக்கு பதிலா ஒரு முதலீட்டு செய்றீங்க. அருமையா விளக்குனீங்க. இந்த ஆழமான ஒப்பீடு பலருக்கும் ஒரு நல்ல தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறோம். இன்னைக்கு நாம நேரடி செலவுகளான பணம், தொழில்நுட்பம் இது எல்லாம் பத்தி விரிவா பேசணும். ஆனா இந்த பழைய டெக்னாலஜியோட தொடர்றதுனால வர்ற மறைமுக செலவுகளை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் நடுவுல கரண்ட் போனா அதோட விலை என்ன? உங்க ஜெனரேட்டர் சத்தத்தால உங்க குழந்தைங்களோட படிப்பு பாதிச்சா அதோட விலை என்ன? இல்ல உங்க சுற்றுப்புறத்துல ஏற்படுற அந்த காற்று, ஒளி மாசுபாட்டோட விலை என்ன? இந்த கண்ணுக்கு தெரியாத செலவுகளையும் கணக்குல எடுத்துக்கிட்டா இது உண்மையிலே ஒரு தேர்வா இல்ல ஒரு தெளிவான முடிவா? சிந்திச்சு பாருங்க.